வெறும் 24 மணி நேரம் சென்னை முழுக்க ஒரே நேரத்துல நடந்த அதிரடி வேட்டை. சத்தமே இல்லாம 24 மணி நேரமும் நடந்துட்டு இருந்த ஒரு சட்டவிரோத நெட்வொர்க் இப்போ மொத்தமா க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆமாங்க, சென்னை முழுக்க சட்டவிரோத பார்களை குறிவச்சு போலீஸ் நடத்தின அதிரடி ரெய்டு தான் இப்போ தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்த தொடர் புகார்களை எடுத்து சென்னை போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோடக் உத்தரவின் பேரில் இந்த அதிரடி ஆக்ஷன் நடந்திருக்கு. இது ஏதோ சாதாரண ரெய்டு இல்ல, ஏரியா இன்ஸ்பெக்டரே சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு நிலைமை சீரியஸா போயிருக்கு. சரி, இப்போ உண்மை என்ன? சென்னை முழுக்க அப்படி என்னதான் நடந்துச்சு? விஷயம் இதுதான். திருவொற்றியூர் பகுதியில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்த தவறியதற்காக ஒரு இன்ஸ்பெக்டர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த ஒரு சம்பவம் தான் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அலர்ட் மெசேஜா மாறியிருக்கு. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா, சென்னையில் இருக்கிற 12 காவல் மாவட்டங்களிலும் அந்தந்த டெபுட்டி கமிஷனர்கள் தலைமையில போலீஸ் டீம் களத்துல இறங்கினாங்க. ஒரே நாள்ல மட்டும் 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 500 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. வேளச்சேரி நூறடி சாலை, திருவொற்றியூர் நெடுஞ்சாலை, கொண்டித்தோப்பு அம்மன் கோவில் தெரு, பிராட்வே, புதுவண்ணாரப்பேட்டைன்னு லிஸ்ட் ரொம்ப நீளம். இங்கதான் ட்விஸ்ட். நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் சாலையில் இருந்த ஒரு பிரைவேட் பார்ல அரசு அனுமதிச்ச நேரத்தை தாண்டியும் மது விற்றது உறுதியாக தெரிந்தது. அடுத்த நிமிஷமே அந்த பாரை சீல் வச்சு மூடிட்டாங்க. இந்த அதிரடி நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு திடீர் ஆக்ஷன்? கடந்த காலங்கள்ல டாஸ்மாக் கடைகள் மூடினதுக்கு அப்புறமும் சந்து கடைகள், பெட்டி கடைகள், ஏன் சில வீடுகள்ல கூட ரகசியமா 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதா பொதுமக்கள் தரப்பிலிருந்து கடுமையான புகார்கள் போயிருக்கு. இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுங்கிறது தான் முக்கிய கவலை. ஆனா இத பத்தி சிலரின் கருத்து என்னன்னா, இந்த மாதிரி ரேடுகள் அப்பப்போ நடக்கும், ஆனா கொஞ்ச நாள்ல மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இந்த முறை நிலைமை அப்படி இல்லைன்னு போலீஸ் தரப்புல எச்சரிச்சிருக்காங்க. இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். இனிமேல் உங்க ஏரியால டைம் தாண்டி மது விற்றால் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்புன்னு ஒரு கோரிக்கை இப்போ முதல்வர் விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கு. இதன் அடுத்த கட்டமா சென்னை எல்லைக்குள்ள மட்டும் இல்லாம இதே அதிரடி ஆக்ஷனை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில்லறையா மது பாட்டில்களை பதுக்கி விற்கிறவங்களை தொடர்ந்து கண்காணிப்போன்னு போலீஸ் தரப்புல உறுதியா சொல்லியிருக்காங்க. பொதுமக்களோட பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் இந்த நடவடிக்கை ரொம்பவே அவசியம்னு சமூக ஆர்வலர்கள் பாராட்டுறாங்க. வெறும் 24 மணி நேரத்துல சென்னை பார்களில் நடந்த இந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. உங்களோட ஏரியாவிலும் இந்த மாதிரி சட்டவிரோத பார்கள் இருக்கா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.